ஹே ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி மார்னிங் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போலாம் வந்து இந்த கருப்பட்டி காஃபி கருப்பட்டி டீ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து சரி நம்ம வீட்டிலே வந்து அந்த கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், கருப்பட்டி காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டியை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ கருப்பட்டியை குட்டி குட்டியாக அந்த மாதிரி உடச்சிட்டு அதை வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி வந்து காய்ச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கருப்பட்டியில் வந்து லைட்டாக டஸ்ட்டு இல்லைனா சுண்ணாம்புலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை தூக்குச்சட்டியில் போட்டு அடைச்சி வச்சுக்குவேன். நமக்கு எப்போ டீ போடுறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி பாலில் வந்து நம்ம கொதிக்கிற பாலில் வந்து கருப்பட்டியை போட்டோம் அப்படின்னா பால் திறஞ்சு போயிடும். அதனால் பாலை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து கலந்துக்கலாம். மிச்சம் இருக்கிற கருப்பட்டியை வந்து அன்றைக்கி காய்ச்சினதில் கொஞ்சம் மிச்சம் இருந்த கருப்பட்டியை வந்து தோசையில் ஊற்றி அன்றைக்கி கருப்பட்டி தோசையை ஊற்றிட்டோம். ஸோ என்ன தான் நம்ம வீட்டில் காஃபி போட்டு குடித்தாலுமே நம்ம கடையில் போய் அங்கே வந்து உட்காந்து காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் அல்வாவும் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.